ஐ ஆம் கௌதம். நம்ம கடைசியாக நடந்த 2025 நடந்த எஸ்டே கிளினிக்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். இதுக்காக என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணேன்னா, 2024 தான் கிளாஸ் பேஜ் ஜாயின் பண்ணேன். 3 வருஷம் கிளாஸ் பேஜ் நடந்துச்சு. டெய்லி காலையில் 9 to 1 கிளாஸ் பேஜ் நடந்துச்சு. காலையில் மேக்ஸு, அடுத்து ரீசனிங், அடுத்து இங்கிலீஷ் கிளாஸ் நடக்கும், அடுத்து நியூஸ் பேப்பர் கிளாஸ் நடக்கும். அடுத்து கிளாஸ் பேஜ் முடிஞ்சோடனே டெஸ்ட் பேஜ் நடந்துச்சு. டெஸ்ட் பேஜில் வந்து காலையில் ஆன்லைன் டெஸ்ட்டு 10 to 11 போடுவோம், போட்டு கரெக்ஷன் பார்ப்போம். அடுத்து மதியம் வந்து ஆஃப்லைன் டெஸ்ட்டு போட்டு இது ஸ்டாஃப்லாம் கரெக்ஷன் கொடுப்பாங்க தனித்தனியாக அவங்க செக்ஷனில், ஒரு செக்ஷன்லையும். அடுத்து ஈவினிங் வந்து என்னென்ன தப்பு பண்ணுவோம் போய் வீட்டில் போய் உட்காந்து கரெக்ஷன் பார்ப்போம். அடுத்து இதே பண்ணிட்டு இருந்தோம். அடுத்து அப்படியே டெஸ்ட் கிளியர் ஆகிட்டு அடுத்து இப்போ மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். மெயின்ஸுக்காண்டி என்னென்ன படிக்கணும், இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு இருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்காண்டி மைனிங்காக வர ஸ்டாஃப்லாம் வந்து எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணும் சொல்லி ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மெயின் தனியாக மெயின்ஸுக்கு தனியாக கால் கொடுத்தாங்க, அதுவும் நல்லா இருக்குது. இப்போ தான் இது மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கோம், கிளியர் பண்ணிடுவோம்.